गाइस நம்ம இன்னைக்கு பார்க்க போற ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜேசிபில வர ஃப்ரண்ட் ஆக்சல் கிட் அந்த பாக்ஸ் கிட்ட தான் நம்ம இன்னைக்கு ஃபுல் ரிவ்யூவா பார்க்க போறோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 டைப் இருக்குங்க. ஃப்ரண்ட் ஆக்சல் செட்டுன்னு பார்த்தாலே 3D மாடலுக்கு ஒரு டைப் வரும். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கிட்டு வந்து 30,001ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த கிட்டு வந்து உங்களுக்கு 2006லேருந்து இப்போ லேட்டஸ்ட் ஸ்டேரிங் ராம் சிலிண்டர் மாறுறது வரைக்கும், அதாவது 12, 13 இந்த ரேஞ்சில் சிலிண்டர் மாறும். அந்த டைப் வரைக்கும் இது ஒரு கிட்டு யூஸ் ஆகும். இந்த கிட்டை பார்த்தீங்கன்னா 1184 இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து லேட்டஸ்ட் கிட்டு. லேட்டஸ்ட் கிட்டு வந்து 2012லேருந்து இப்போ வர லேட்டஸ்ட் மாடலுக்கு அது வரைக்கும் யூஸ் ஆகும். நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைடெக் பார்ட்ஸில் தான் நான் இப்போ உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போகிறேன். இதே வந்து உங்களுக்கு எஸ்டி பார்ட்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும். ரேட்டும் பார்க்க போனீங்கன்னா ரெண்டுமே சேம் பட்ஜெட் ரேட்டாக தான் இருக்கும். குவாலிட்டியான பார்ட்ஸ் வேணும் பட் ரேட்டு கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைடெக் பார்ட்ஸு அல்லது எஸ்டி ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் ஹார்டாக நல்லா இருக்கும். இப்போ 3D மாடலுக்கு நமக்கு பின்னு மட்டும் சேஞ்ச் ஆகும், அதை வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ 3DX மாடலுக்கு பார்த்தீங்கன்னா கின்பின் செட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2006 மாடலுக்கு கின்பின் காமனாக வர்றது தான். 3DX லேட்டஸ்ட்டுக்கு வர்றது தான். அதுக்கு வர்ற புஷ் 4 லேட்டஸ்ட் தான், காமனாக வர்றது தான். ஓகேங்களா. அதுக்கு வர்ற க்ரீஸில் காமனாக வர்றது தான் 4 பீஸு. 5800 ஃபைபர் பேரிங்கு இந்த மாதிரி 2 பீஸு வச்சு வரும். இது வந்து 3DX மாடலுக்கு லேட்டஸ்ட் மாடலுக்கு இந்த மாதிரி 3 பீஸ் வச்சது மாதிரி 2 பீஸ் தருவாங்க. அதுவும் காமனாக வர்றது தான். ஆனால் 3D மாடலுக்கு 2 பீஸ் வச்சது மாதிரி தான் வரும். ஸோ இது சேஞ்ச் ஆகும் 3D மாடலுக்கு. மற்றபடி லேட்டஸ்ட்டு 3DXக்கு எல்லாம் ஒன்று தான். இது வந்து ட்ராக் ராடுக்கு உண்டான கிரீஸ் சீலு மொத்தம் 8 பீஸ் வச்சுருப்பாங்க. பின் போல்டு அந்த சைடில் போடுற போல்டு வரும். அப்புறமா ஸ்டீல் பூஸ் 2 கொடுத்துருப்பாங்க, பித்தளை பூஸ் 2 கொடுத்துருப்பாங்க. இதுவும் காமனாக வர்றது தான் 3DX டைப்புக்கு. 3D டைப்புக்கு இந்த புஷ் வராது, ரெண்டுமே பித்தளை புஷ் மாதிரி வரும். 3D டைப்புக்கு ரெண்டுமே பித்தளை புஷ், மொத்தம் 4 பித்தளை புஷ் வரும் 3D மாடலுக்கு. அப்புறமா உள்ளே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கின்பின் இது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கின்பின் சர்க்கிளிப் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக் ராட் பின்னு இதுதான் மெயின். ட்ராக் ராட் பின்னு பெருசாக வாசர் வச்சு பற்ற வச்ச மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்களா. அப்புறமா குட்டை பின் ஒன்று கொடுத்துருக்காங்க. போதுமான அளவு ட்ராக் ராட் சிம்மு கின்பின் சிம்மும் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2006லேருந்து 12 2006லேருந்து 2012 நியூ ஸ்டேரிங் டியூப் வர்றது வரைக்கும் இதுதான் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க 2006 மாடலுக்கு உள்ளே வர கின்பின் கிட்டு இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 2012 லேட்டஸ்ட் சிலிண்டருக்கு வர்றதுங்க. எப்பவும் அதே மாதிரி தான் காமனாக சொல்கிறது தான். காமனாக வர்ற கின்பின்னு, அதுக்கு வர்ற கிரீஸ் சீலு, அதுக்கு வர்ற புஷ்ஷு 4, அதுக்கு வர்ற கிரீஸ் சீலு 4. நெக்ஸ்ட்டு அந்த கட்டை பேரிங் சொல்லியிருந்தோம்லங்க, சேமாக வரும்னு சொல்லியிருந்தோம். அந்த கட்டை பேரிங் 2 கட்டை பேரிங்கு, ட்ராக் ராடுக்கு வர அதே கிரீஸ் சீலு. இதில் மொத்தம் 4 பீஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து 8 பீஸ் கொடுத்துருப்பாங்க, இதில் 4 பீஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ட்ராக் ராடு பின்னு வந்து உங்களுக்கு பெருசு ஒன்று சின்னது ஒன்று வருதுன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. இதில் வந்து சின்னதுலேயே 2 பின்னு வந்திருக்கும். ட்ராக் ராடு பின்னு ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னா இதில் சின்னதுலேயே 2 பின்னு வந்திருக்கும், அதில் பெருசு ஒன்று சின்னது ஒன்று வரும். ஏன்னா இது லேட்டஸ்ட் ஸ்டேரிங் டியூப்பு. அப்புறமா உங்களுக்கு கேரியரும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. கேரியரும் சேஞ்ச் ஆகுறதுனால உங்களுக்கு ட்ராக் ராடு பின்னு கம்பல்சரி இந்த 2 சைஸில் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ போதுமான அளவு சிம்மு கின்பின் சிம்மு ட்ராக் ராட் சிம்மு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு பின்னு சேஞ்ச் ஆகுறதுனால உங்களுக்கு இதில் வந்து அந்த ஸ்டீல் புஷ்ஷு கிடையாது, ஆட் ஆகாது. பித்தளை புஷ் மட்டும் 2 இதில் போடுற மாதிரி இருக்கும். லேட்டஸ்ட் ஸ்டேரிங்க்கு பித்தளை புஷ் 2 மட்டும் அடிக்கிற மாதிரி வரும். அப்புறமா கின்பின் போல்டு, சைடு போல்டு, அப்புறமா அதுக்கு வர்ற சர்க்கிளிப்பு, அவ்வளோதாங்க. டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தா 2008 மாடலுக்கும் 2012 லேட்டஸ்ட் மாடலுக்கும் டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக் ராடு பின்னு சேஞ்ச் ஆகிருக்கும். அவ்வளோதான். இதில் வந்து புஷ் 2 லெஸ்ஸாக இருக்கும், ட்ராக் ராடு சீலு 2 கம்மியாக இருக்கும். அவ்வளோதான், வேறு எந்த ஒரு மாற்றமும் வராது. லேட்டஸ்ட் சிலிண்டராக இருந்தால் இந்த கிட்டு கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் இதில் சிங்கிள் பீஸாக எடுத்து கொடுக்குற மாதிரி தான் வரும். இப்போல்லாம் கிட் ஆகிருச்சு. கின்பின் செட்டுக்கு மட்டும் கொடுக்குறா இருந்தால் இது கொடுக்கலாம். சென்ட்ரு பின்னுக்கெல்லாம் தனியாக நம்ம ஆட் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் வரும். சென்ட்ரு பின்னு, அதுக்கு வர புஷ்ஷு, அதுக்கு வர கிரீஸ் சீலு, அப்புறமா அதுக்கு வர சிம்மு பேடு எல்லாமே நம்ம தனியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். 3D மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காமிச்ச பிக்சரில் வந்த மாதிரி இதில் 3D பின்னு 2 இது சேஞ்ச் ஆகும். 3D பின்னுக்கு வந்து உங்களுக்கு 2 இது சேஞ்ச் ஆகும். அப்புறமா ஓவரால் பார்த்தீங்கன்னா இதுக்கு புஷ்ஷு பித்தளை புஷ் 4 இது 3D மாடலுக்கு வரும்னு சொல்லியிருந்தால் அந்த 4 புஷ்ஷும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அவ்வளோதாங்க.
வேறு எதுவும் சேஞ்ச் ஆகாது. இதில் 5800 அந்த கட்டை பேரிங் வந்து உங்களுக்கு 2 சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான் 3D மாடலுக்கு சேஞ்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்ற ஆப்ரேட்டர்ஸ் ஜேசிபி ஓனர்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.